Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றமாகிறது. கேபினட் ரீஷஃபில் நடக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்றிருக்கிறார். இன்று நாடு திரும்புகிறார் பிரதமர் மோடி. அவர் வந்த பிறகு கேபினட் ரீஷஃபில் இருக்கும். மத்திய அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை செய்ய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முக்கிய விவரங்களோடு இணைகிறார் ரமேஷ் குமார். ரமேஷ், ஓவர் டு யூ. பிரதமர் மோடி தலைமையில இன்று மாலை யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமைச்சர்கள் அடங்கிய குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி 5 நாடுகள் அரசுமுறை பயணமாக சென்றிருந்த நிலையில் அவர் நாடு திரும்பிய உடனேயே இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. மாலை 4:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தற்போது மத்திய கேபினட் அமைச்சர்களாக இருப்பவர்கள் மற்றும் துணை இணை அமைச்சர்களாக இருக்கின்ற அனைவரும் பங்கேற்பார்கள். சுமார் 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன், அப்போது இந்த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர்கள் தாங்கள் துறை வாரியாக என்னென்ன சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறீர்கள், என்னென்ன விஷயங்களை செய்து காட்டி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துறை வாரியாக தாங்கள் துறைகளில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பணிகள் மற்றும் சாதனைகள் குறித்து விரிவான அறிக்கையை பிரதமர் மோடியிடம் சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டம் ஏன் நடக்கிறது என்று நாம் பார்த்தோம்னால், இதன் பின்னணி மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்று கடந்த சில நாட்களாக செய்தி வெளியாகி வருகிறது. ஏனென்றால் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்று வரும் ஜூன் 9ஆம் தேதியோடு 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 2029 மக்களவை தேர்தலுக்கு தயாராகும் விதமாகவும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாகவும் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அநேகமாக இந்த வாரமே அது மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று தேசிய வட்டாரங்களில் ஒரு தகவல், அப்படி இல்லை என்றால் அது அடுத்த வாரம் இருக்கும் என ஒரு தகவல். எனவே அதன் ஒட்டிதான் எந்தெந்த அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள், யார் சிறப்பாக செயல்படவில்லை என்பது தொடர்பான ஆய்வுகளை நடத்துவதற்காக இந்த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மத்திய அமைச்சரவை மாற்றம் மற்றும் விரிவாக்கத்தின் போது சிறப்பாக செயல்படாத பல மாநில அமைச்சர்கள் அதாவது மாநிலங்களை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு அமைச்சரவையில் பல புதியவர்களுக்கு புது மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேஷ், குஜராத், கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அண்மையில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலே கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தற்போது இணையமைச்சராக இருக்கிறார். அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க கூடும் என்கிற ஒரு தகவலும் கூட மிக பலமாக அடிபடுகிறது. எனவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மத்திய அமைச்சரவை மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026.